பூமியில கர்வத்தோட நடக்கக்கூடாது. கர்வம் இல்லாதவர்களாக பணிவான். இந்த கர்வத்தோட நடக்கிறது தன்மையும் சொல்லுது. உண்மையில செலவும் கர்வத்தை செலவு நடக்கும்போது பாருங்க எப்படி நடப்பான். பாடி பில்ட் இந்த பெல்ட் கொஞ்சம் ஒரு நாள் ஜிம்முக்கு போனவன் கூட பாருங்க, ஒரு நாள் ஜிம்முக்கு போனவனுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இழுப்பட்டு இருக்கும். இவன் நினைச்சு பாடி வளர்ந்தன், அவன் கையை மடக்க இல்லாம ஒரு நாள் அவன் ஜிம்முக்கு போனோன்னு மசில்ஸ் இழுப்பட்டு நிற்கும். இவன் நினைச்சா பொட்டி ஒரு நாள் வளைஞ்சு கண்ணாடி முன்னுக்கு போயிட்டு இப்படி இப்படி பார்ப்பான். ஒன்றும் இல்லைடா, எலும்பு கூடு தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் பொடி வந்தவங்க நடப்பாங்க பாருங்க, இப்படி வருவான். இந்த மாதிரி பிசிக்கலாகவே ஆக்ஷன் போட்டு நடக்கிறது கூட இஸ்லாம் தடுக்குது. பணிவாக இருக்கணும். உங்களுக்கு இப்படி பொடி வந்தாலும் நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இறங்கி தான் இருக்கணும். சில பேரை பார்க்கறதுக்கு 2 4 சைஸ்க்கு இருப்பான், பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான தோற்றம் தெரியும், உள்ளுக்குள்ள பயம் இருக்கும் அவனுக்கிட்ட, அது வேற விஷயம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா விளங்கிடும். ஆனால் தோற்றத்துக்காக மூஞ்சி எப்படி வச்சுப்பான் தெரியுமா? ஏற்கனவே கருப்பா பயங்கரமாக தான் இருப்பான், இதில் வேற மூஞ்ச உருக்கி வச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? பார்க்கறதுக்கு கன்றாவியாக கூட இருக்கும், பயங்கரமாகவும் இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? 17வது அத்தியாயத்தில் 37 38 சொல்லுது, வல தம்சி ஃபில் அர்லி மரஹா, பூமியிலே கர்வத்துடன் நீ நடக்காதே. காரணம், நீ கர்வமா நடக்கிறதுக்கு அருகதையற்றவன். இன்னக லன் தஹ்ரிகல் அர்ல வலன் தப்லுகல் ஜிபால தூலா, நீ இந்த பூமியை பிளந்து மலையின் உயரத்தை அடைய மாட்டாய். கர்வமா நடக்கிறான் தானே, 2 4 சைஸ். இவன்ட காலால நிலத்துக்கு இப்படி ஒரு அடி ஒன்று அடிக்க சொல்லுங்க, பூமி பழக்குமா? அட தூசு கூட அங்கிட்டாகுமா? தூசு தானே, மண்ணு படலம் தானே இருக்குது, தூசு தானே இருக்குது மேல. காலால ஒரு அடி அடிச்சோன்னே அப்படியே பூமி அந்த ஹல்க் அடிச்சும் போது 2க்கு 3க்கு பழக்கிற மாதிரி காட்டுறான், ஹாலிவுட்ல காட்டுற மாதிரி பழக்குமா? உண்ட காலடியால பூமி பழக்காது. தூசு, பூமியில தூசு, மேல்மட்ட படலம், தூசு படலம். அந்த தூசு படலத்தை உன்னால் என்ன செய்ய முடியாது? பிளக்க செய்ய முடியாது. நீ என்னடா கர்வப்படுகிறாய்? இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அறிவியலையும் சேர்த்து சொல்கிறான், இந்த பூமியின் ஆழத்துக்குள்ளே ஒரு மலை அளவுக்கு நீ மனிதனாக நடந்து செல், தோண்டி செல், உன்னால் முடியுமா? முடியாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய விசாலமான ஆழம் நிறைந்த இடம், அதிகபட்ச ஆழம் நிறைந்த இடம் ரஷ்யால கோலா சூப்பர் டீப் போர் ஹால் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். 12.2 கிலோமீட்டர் ஆழம். 1970 92 வரை காட்டும் 22 வருஷமா தோண்டி, டெக்னாலஜியில தோண்டி தோண்டி கிட்டத்தட்ட 92 முடிக்கிறான். கீழே 180 டிகிரி செல்சியஸ் ஹீட். அந்த 12 கிலோமீட்டர்ல என்ன அர்த்தம்? இவனாகவே கீழே போனானா பாதுகாப்பான குளிர் ஆடைகளை அணிந்து கொண்டு, அதுக்கென்று ஸ்பெஷலா போட்டுருவான். ஏர் கண்டிஷன் உள்ள ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அல்லது கருவிகளை அனுப்பி, இயந்திரங்கள் அனுப்பி அதை தோன்றான். 32 செல்சியஸ் டிகிரி வெயில தாங்க முடியல. 60 செல்சியஸ் டிகிரி என்ற ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக விடுமுறை கொடுக்க வேண்டும். மனிதநேய சட்டம், உலக மனிதநேய சட்டம். 180 டிகிரி எப்படி கீழே போகலாம்? போக முடியாது. அதே நேரத்தில் இவன் போன அளவு, உலகம் இப்படி ஒரு உருண்டை, இதுல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் கீழே போயிட்டிருக்கிறான். இந்த விட்டம் இருக்குதே உலகத்தில், விட்டம், இந்த உருண்டையிட விட்டம் அது எவ்வளவு தெரியுமா? 6371 கிலோமீட்டர். அதுல 12 கிலோமீட்டர் என்பது 0.19%, அதாவது 0.2%, 0.5% இல்லை. மனுஷனுக்கு பெருமை அடிக்கலாமா? அடிக்க முடியாது. அது மாத்திரமே மரியானா பள்ளத்தாக்கு 11 கிலோமீட்டர் இயற்கையாக உருவாகின ஒரு பள்ளத்தாக்கு. உலகில் மிக ஆழமான கடலின் பகுதி, சேலஞ்சர் டீப் என்ற பகுதி 10,984 மீட்டர், 10 கிலோமீட்டர். இது எல்லாமே நீர்மூழ்கி கப்பலால் தான் செல்ல முடியும், மனிதனுக்கு இயல்பான நிலையில் செல்ல முடியாது. இப்பெல்லாம் கேட்கிறான், சரி எவரெஸ்ட் மலை உயரமா இருக்குது, 8.8 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொண்டாலும் சாதிக்கிறானா இல்லையா? எவரெஸ்ட் மலைக்கு மேலே ஏறுறானா இல்லையா? நீ மலைக்கு மேலே ஏறலாம், மேலே ஏறலாம். பூமியில நீ கர்வமா காலடி வச்சு சத்தம் போட்டு நடக்கிறியே, கீழே தோண்டி போக முடியுமா? உன்னால முடியாது. கீழே தான் தோண்ட சொல்றேன் என்றான்ல. மேலே வந்து
செவ்வாய் கிரகத்துக்கே ரோவர் அனுப்பிட்டான். ஆனா நீ கீழே உன்னுடைய தொழில்நுட்பத்தை வைத்து 12 கிலோமீட்டர் தாண்ட முடியலையே. இப்படி பலவீனமான நீ பெருமை அடிக்க அருகதையற்றவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் கர்வமாக இருக்கக்கூடாது, பணிவோடு தான் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க ஒரு சதகா கொடுக்கிறதா இருந்தால், மா நகஸத் சதகத்துன் மின் மாலின், ஒரு சதகாவை நீங்கள் கொடுத்தால் உங்களுடைய செல்வம் குறையாது. வமா ஜாதல்லாஹு அபதன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸன், ஒருவர் பிறரை மன்னித்தால் அது உங்களை நீங்கள் இழிவென்று நினைத்து விடாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை உயர்த்தி விடுவான். தர்மத்தை கொடுத்தால் அல்லாஹ் செல்வத்தை குறைக்க மாட்டான். நீங்கள் ஒருவரை மன்னித்தால் அல்லாஹ் உங்களுடைய கண்ணியத்தை குறைக்க மாட்டான், கண்ணியத்தை உயர்த்துவான். வமா தவாலா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅல்லாஹ், நீங்கள் ஒருவர் விஷயத்திலே பணிவுடன் நடந்தால், இறங்கி போனால் அல்லாஹ் உங்களை ஒருபோதும் உயர்த்தாமல் இருக்க மாட்டான் என்று சஹீஹ் முஸ்லிம்ல 4689 ஹதீஸ்ல வருது. பணிவா நடக்க சொல்றாங்க. உபதேசம் செய்யலாம், வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம் வரும்போது நடக்கிறது தான் விஷயம். பிராக்டிக்கலி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிறோம். ஆனால் இபாதுர் ரஹ்மானாக நாங்கள் இருப்பதாக இருந்தால் பிராக்டிக்கலி நாங்கள் அதை அமுல்படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.